అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. మహిరామ సేవా సమాజాధ్యక్షుడు రహిమీర సంజీవరాయుడుండెడిది. మహిరామ సేవా సమాజాధ్యక్షుడు రహిమీర సంజీవరాయుడుండెడిది. రుకండాది మునీశ్వరులెల్లరు సుఖముగ తపములు సొలయక తలిపినది. మృకండాది మునీశ్వరులెల్లరు సుఖముగ తపములు సొలయక సలిపినది. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. పరమ భక్తుడగు బమ్మెర పోతన కరమనురక్తిని కాపురముండినది. పరమ భక్తుడగు బమ్మెర పోతన కరమనురక్తిని కాపురముండినది. అవని ముక్తిదము ఆంధ్ర భాగవతమవతరించిన అసమక్షేత్రమిది. అవని ముక్తిదము ఆంధ్ర భాగవతమవతరించిన అసమక్షేత్రమిది. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. ప్రణవాకారము పాప విదారము ప్రణతావనవర రాఘవులుండెడిది. ప్రణవాకారము పాప విదారము ప్రణతావనవర రాఘవులుండెడిది. వాసుదాసు కైదాసరి అగుచును వాసి తిరుగు రఘువర్యుడుండెడిది. వాసుదాసు కైదాసరి అగుచును వాసి తిరుగు రఘువర్యుడుండెడిది. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ప్రతితులు సీతారామ లక్ష్మణులు పృథివి చరించుచు వెలసిన నగరము. అదిగో ఒంటి మిట్ట కోవెల ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. ఇదిగో కనుగొనుడి. జై సీతారాం. శ్రీరామ జయ రామ జయ జయ రామ. శ్రీరామ జయ రామ జయ జయ రామ.
శ్రీయ కాంతాయ కళ్యాణ నిదయే నిదయేర్తినాం శ్రీవేంకట నివాசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் கோதண்ட ராமாய மங்களம். பக்தர்களே, இதோ அந்த ராமபிரான் மோகினி அவதாரத்திலே நமக்கு எழுந்தருளியிருக்கிறார். இந்த மோகினி அவதாரத்தின் அதாவது ஒண்டிமிட்டாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று கோதண்ட ராமசுவாமி மோகினி அவதாரத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலிக்க உள்ளார். இந்த மோகினி அவதாரத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி அருணா. பக்தர்களே, இதோ அந்த ராமபிரான் மோகினி அவதாரத்திலே எழுந்தருளிருக்கும் காட்சிக்கு அர்ச்சக சுவாமி மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டு அதன் பிறகு சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. மோகினி அவதாரத்திலே, அதாவது இந்த க்ஷீரசாகர மதனத்திலே அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியாக மோகினியாக அவதாரம் எடுத்து அசுரர்களிடமிருந்து அந்த அமிர்தத்தை கொண்டுவதற்காக இப்படி அலங்காரம் செய்து கொண்டு தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மோகினியாக சென்று அவர்களிடம் அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதுதான் மோகினி அவதாரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்றும் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை ஒண்டிமிட்டாவில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கும் அலங்காரம் மோகினி அலங்காரம். பக்தர்களே, ஜெய் ஸ்ரீராம் என்று கூறிவிட்டு நம்முடைய இந்த வர்ணனையை தொடர்ந்து சேவிக்கலாம் அந்த பகவானை. ராமாவதாரத்திலே, அதாவது விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களிலே ராமாவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படி அந்த சிறப்பு வாய்ந்த ராமாவதாரத்திலே திரேதா யுகத்திலே ஆவிர்பவித்தவர் இங்கே ஒண்டிமிட்டா என்னும் தலத்திலே கோதண்டத்தை ஏந்திக்கொண்டு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாகவும் சீதா பிராட்டி சமேத லக்ஷ்மண சுவாமியாகவும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளாக இங்கே ஆவிர்பவிக்கப்பட்டு இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒண்டிமிட்டா தலம் என்னும் கோவிலிலே பக்தர்கள் அனைவரும் கூட அந்த ராமபிரானுடைய கைங்கரியத்திற்காக செவிப்பதற்காக எங்கெங்கிருந்தோ வந்து செவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் செவிக்கலாம் இன்றைய வேளையிலே. இதோ கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அதேபோல் அந்த ராமபிரான் எழுந்தருளிருக்கும் ஏகசிலா நகரம் என்பார்கள். ஒரே சிலையால், அதாவது கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மிகவும் விசேஷமானது. விஜயநகர அரசர்களாலும் சோழ அரசர்களாலும் இந்த கோவிலானது நிர்மாணம் செய்யப்பட்டு இதோ இங்கே எழுந்தருளிருக்கும் அந்த பரந்தாமனை செவிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று. அந்த மோகினி அவதாரத்திலே தன்வந்திரி வடிவிலே வெளிக்கிளம்பிய உம்முடைய கையிலிருந்து அமிர்தத்தை அசுரர்கள் பிடுங்கிக் கொண்டிருந்த பொழுது கதியற்ற அந்த தேவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நீர் உடனே மறைந்து விட்டார். தேவதேவா, உம்முடைய மாயா மகிமையால் அசுரர்கள் அப்பொழுது தங்களுக்குள் கலசத்தை உடையவர்களாகினார்கள். அதாவது க்ஷீரசாகர மதனம் என்றால் பார்க்கடலை கடையும் பொழுது 16 வஸ்துக்கள் வெளிவந்ததிலே இந்த அமிர்தமும் ஒன்று. இதோ அந்த ஆஞ்சநேயர் சேவித்து கொண்டிருக்கிறார். மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலிலே ஆஞ்சநேயருக்கு தனியாக சன்னதி உள்ளது. ராமபிரானுடன் அவர் இல்லை. இதோ இங்கே கரம் கூப்பி தாஸ்ய பக்தனாக சேவித்து கொண்டிருக்கிறார். சீதா பிராட்டியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அவருக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சதா சர்வ காலமும் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேய சுவாமியையும் சேவிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று. மோகினி அவதாரம் எதற்காக எடுக்கப்பட்டது, எந்த காரணத்திற்காக என்று கேட்டால், பார்க்கடலை கடையும் பொழுது அநேகமான வஸ்துக்களிலே இந்த அமிர்தமும் ஒன்று. அதை தேவர்களும் அசுரர்களும் இருவருமாக சேர்ந்து மந்தர மலையை மத்தாக்கி
வாசுகி என்னும் கயிற்றை பாம்பினை கயிறாக்கி கடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மந்தர மலையானது மூழ்கிவிடும் நேரத்திலே பகவான் இங்கே எழுந்தருளி அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்படி அந்த பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். அதன் பிறகு உச்சைஸ்வர்யம், ஐராவதம் என்னும் யானை, கல்பவருஷம், காமதேனு, அமிர்தம், இப்படி வரிசையாக 16 வஸ்துக்கள் வந்த பொழுது அதை அசுரர்கள் அந்த தேவர்களை ஏமாற்றிவிட்டு எடுத்து சென்று விட்டார்கள். மானவர்கள் தானவர்கள் என்று கூறுவார்கள். அப்படி அந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை, தானவர்களான அசுரர்களை சம்ஹாரம் செய்தால் அது பொருத்தமாகாது என்று மகாலட்சுமியார் மோகினி, அதாவது மோகினி அவதாரத்திலே அந்த மகாபிரபு மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் இந்த மோகினி அவதாரம். మోహనాకారుడు వీడే
ஜெய் ஸ்ரீராம். பக்தர்களே, இதோ கோதண்ட ராமசுவாமி கோவிலிலே ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் மோகினி அலங்காரத்திலே அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கரத்திலே பச்சை கிளியை வைத்துக்கொண்டு தாயாரானவள் மிகவும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு புஷ்ப மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அந்த தேவி ஜொலித்து கொண்டிருக்கிறாள். அப்படி நமக்கே பார்க்கும் அளவுக்கு வியக்கும் வகையிலே இருந்த அலங்காரத்தை பார்த்துதான் அந்த அசுரர்களும் மோகித்தார்கள். மோகம் என்றால் அது ஒரு விதமான அழைப்பு என்று, அதாவது தானவர்களையும் மாணவர்களையும் அந்த பகவான் எப்பொழுதும் ரட்சித்து கொண்டிருப்பான். அப்படி மாணவர்களை, அதாவது மனிதர்களை ரட்சிப்பதற்காக அந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் இந்த மோகினி அவதாரம். அந்த மோகினியை கண்டவுடனேயே தானவர்களான அசுரர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் அவ்வளவு அழகாக அந்த பெண்ணை பார்த்தது கிடையாது. ஆகவே அந்த மயக்கத்திலே அந்த மோகினியுடன் நடனம் ஆடுவதற்காக ஆயத்தமாகி, மோகினியுடைய உள்நோக்கம் அவர்களுக்கு தெரியாது. அப்படி அந்த மோகினி அவதாரத்திலே தானவர்களோடு அந்த ஆட்டத்தை ஆடுகிறாள், மோகினி ஆட்டம் என்று. இப்படியாக அப்பொழுது நீர் சயனமாக, அதாவது சியாமள வர்ணனாகவும் வயதிலே நடு யௌவனமாகவும் உன்னதமான குசமண்டலத்தால் சற்று வளைந்துமான உருவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினீர்கள். அசுரர்கள் அமிர்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய வயிற்றிற்கு மேலுதித்த ஸ்தனஸ் கும்பத்திலே காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தார்கள் அசுரர்கள். அப்படி மான்விழி படைத்தவளே, நீ யார், எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடு என்று காமத்தால் மதியிழந்து வேண்டிக் கொண்ட அவர்களிடம், அசுரர்களே, நான் ஒரு வியபச்சாரி, என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று சொல்லி இன்னும் அவர்கள் நன்றாக நம்பும்படி செய்துவிட்டீர் அந்த மகாவிஷ்ணு அவதாரத்திலே. அதாவது ராமச்சந்திரமூர்த்தி இங்கு மோகினியாக நமக்கு மோகினி அலங்காரத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டு அந்த மாட வீதிகளிலே எழுந்தருளி திருவீதியுலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். ராமபிரான் என்றால் அந்த ராமநாமம் என்பது தாரக மந்திரம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டு நமக்கு இடைவேளை கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த ராமபிரானுடைய நாமத்தை நாம் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு கூறிக்கொண்டே இருந்தால் ராமாயணத்தை படித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ராமபிரான் அனைவரையும் ரட்சிப்பவர், காப்பவர். தான் பட்ட அந்த துன்பங்களை பக்தர்கள் படக்கூடாதென்றும் மனிதர்களாக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் கருதி மானிட உருவம் எடுத்து நமக்கு அனைத்தையும் எடுத்துரைத்தவர் அந்த ராமச்சந்திர பிரபு. அப்படிப்பட்ட ராமச்சந்திர பிரபு இந்த ஒண்டிமிட்டா தலத்திலே, ஏகசிலா நகரம் என்கிற கூறப்படும் ஒண்டிமிட்டா தலத்திலே ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட கற்சிலைகள் மூவருமாக, அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமி என்கின்ற இளைய பெருமாள் இவர்களுடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டு பிரசித்தி பெற்றது. அதாவது இந்த கோவிலானது 16வது நூற்றாண்டிலே விஜயநகர சாம்ராஜ்யம் சிற்பக்கலைகளுடன் கூடியதாய் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோவிலிலே ஆஞ்சநேயர் என்பவர் ராமபிரானுடன் இல்லை. இவருக்கு தனியாக கோவில் எழுப்பப்பட்டது. துஷ்ட சிக்ஷணா சிஷ்ட ரக்ஷணா என்ற அந்த காரியத்திற்காக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இந்த தலத்திலே ராமச்சந்திர மூர்த்தியாக, கோதண்ட ராமராக எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஒன்டடு மிட்டடு என்ற இரு சகோதரர்கள் ஒரே நாளில் நிர்மாணம் செய்தனராம் இந்த கோவிலை. அப்படி செய்த பிறகு அவர்களுக்கு அந்த ராமச்சந்திரமூர்த்தியானவர் மோட்சத்தை அளித்தார். அந்த மோட்சத்தை பெற்ற அவர்கள் அங்கேயே சிலைகளாக
சிலைகளாக மாறிவிட்டார்கள் என்று அந்த கோவில் சரித்திரம் கூறுகிறது. கோதண்ட ராமனாக வில்லேந்தி இருப்பார். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அமைந்தன. அப்படி விசேஷமான கோவிலிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 5வது நாளாக இப்பொழுது மோகினி அலங்காரத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் இந்த கோதண்ட ராமசுவாமி இரவு கருட வாகனத்திலே நமக்கு எழுந்தருள காத்திருக்கிறார். அந்த பகவானை மாலை வேளையிலே சேவிக்கலாம். இப்பொழுது மோகினி அலங்காரத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்று ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அதோ கோவில் உள்ளே இருக்கும் அந்த வாகன மண்டபத்திலிருந்து எழுந்தருளி அந்த மாட வீதிகளில் திருவீதி உலா வருவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். விஜயநகர அரசின் சிற்பக்கலைகள் முழுதும் இந்த கோவில் உள்ளே இருக்கும் 32 தூண்களை காட்டுகிறது. எடுத்துக்காட்டாக, அதாவது சிற்பக்கலைக்கு பிரதானமான அந்த விஜயநகர சாம்ராஜ்யமானது இங்கே கோவிலை எழுப்பி, அந்த மன்னர்கள் இங்கே அந்த கோவிலை எழுப்பி 32 தூண்களிலும் தங்களுடைய சிற்பக்கலையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மிகவும் அழகான பிரதானமாக ராஜகோபுரம் மற்றும் உள்ளே பிராகாரங்கள் அனைத்தும் அழகாக அமைக்கப்பட்டு இந்த கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் பக்கத்திலே கோவில் உள்ளே 32 தூண்களால் பெரிய ரங்க மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில்தான் திருமணங்கள், அதாவது கல்யாண உற்சவங்கள் நடைபெறுகின்றன. ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் என்ற நீர்நிலைகளும் உள்ளது. அந்த தீர்த்தங்களிலே நீராடினால் கூட மிகவும் புண்ணியம். அதாவது திருமலையிலே எப்படி சுவாமி புஷ்கரணி, ஸ்ரீனிவாச புஷ்கரணி என்று கூறுகிறோமோ, அந்த புஷ்கரணியில் நீராடினால் பவித்திரமாக நம்மை எல்லாம் தூய்மைப்படுத்துவார் அந்த எம்பெருமான். அப்படி இங்கே ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் என்ற பெரிய புஷ்கரணிகள் 2 உள்ளன. அதிலே நீராடி தங்களுடைய அந்த பாவத்தை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை தேடி பலன் பெறலாம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம், அதுவும் கோதண்ட ராமனாக. இங்கே கோதண்டத்தை கையிலே ஏந்தி இருப்பதால் கோதண்ட ராமனாக பிரசித்தி பெற்றார். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள். மேலும் இந்த கோவிலை சோழ அரசர்களாலும் விஜயநகர அரசர்களாலும் அபிவிருத்தி பணிகள், வளர்ச்சி பணிகள் செய்யப்பட்டு மிகவும் அழகாக அமைக்கப்பட்டு பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வந்து சேவித்து கொண்டு செல்லுகிறார்கள். இந்த ஒண்டிமிட்டா என்ற தலமானது கடப்பா மாவட்டம், அதற்கு 25 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. అదే చూడరే మోహన రూపం, అదే చూడరే మోహన రూపం, 10 కోట్లు గల భావజ రూపం, 10 కోట్లు గల భావజ రూపం, అదే చూడరే మోహన రూపం. వెలయగ 16,000 మగువలను అలమిన ఘన మోహన రూపం, వెలయగ 16,000 మగువలను అలమిన ఘన మోహన రూపం, వలచిన నంద వ్రజముగొల్లెతల, వలచిన నంద వ్రజముగొల్లెతల, కులుకు చూపులకు కురియగు రూపం, వలచిన నంద వ్రజముగొల్లెతల, కులుకు చూపులకు కురియగు రూపం, అది చూడరే మోహన రూపం.
తిందిరావనితనెప్పుడు తన ఉరమందు నిలిపిన మోహన రూపం. తిందిరావనితనెప్పుడు తన ఉరమందు నిలిపిన మోహన రూపం. కందువ భూసతి కౌగిటి సోంపుల, కందువ భూసతి కౌగిటి సోంపుల విందులు మరిగిన వేడుక రూపం. కందువ భూసతి కౌగిటి సోంపుల విందులు మరిగిన వేడుక రూపం. అది చూడరే మోహన రూపం. త్రిపుర సతుల బోధించిరమించిన అపురూపపు మోహన రూపం. త్రిపుర సతుల బోధించిరమించిన అపురూపపు మోహన రూపం. కపురుల శ్రీ వెంకటపతి అయిల, కపురుల శ్రీ వెంకటపతి అయిల నుపమిల్చగరాని ఉన్నత రూపం. కపురుల శ్రీ వెంకటపతి అయిల నుపమిల్చగరాని ఉన్నత రూపం. అది చూడరే మోహన రూపం. 10 కోట్లు గల భావజ రూపం, 10 కోట్లు గల భావజ రూపం. అది చూడరే మోహన రూపం. మోహన రూపం, మోహన రూపం. జై శ్రీరామ్. శ్రీరామ జయ రామ జయ జయ ராம, ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். மோகினி அலங்காரத்திலே பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ஓண்டிமிட்டா தலத்திலிருந்து கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த கோதண்ட ராமர் மோகினி அலங்காரத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த மோகினி அவதாரத்தை. மோகினி என்றால் ஒரு பெண்ணாக உருவெடுத்து அந்த அசுரர்களை மயக்கி அவர்களிடமிருந்து அந்த அமிர்த பாண்டத்தை கொண்டு வருவதற்காக மகாவிஷ்ணு இந்த அலங்காரத்தை மேற்கொண்டு இதோ அந்த அசுரர்களுடன் போட்டியாக நடனமாடிக்கொண்டு அவர்களை மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறாள் இந்த மோகினியானவள். அந்த அசுரர்கள் மகிழ்ந்து அமிர்த கலசத்தை கொடுத்த பொழுது, மோகினி ரூபம் தரித்த நீர், எனது செயல் தவறாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் உட்காரச் செய்து அமிர்தத்தை பரிமாறினாளாம். அப்பொழுது இவள் நம்மிடத்தில் பிரியமுள்ளவள் என்று அந்த அசுரர்கள் பேசாமல் இருக்கையில் பக்த ஜனங்களுக்கு வசப்பட்டவரான அந்த அமிர்தத்தை தேவர்கள் வரிசையிலே முடித்துவிட்டு உம்முடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பாதி குடித்திருந்த ஸ்வர்ணபானு என்ற அசுரன் ராகுவின் தலையை வெட்டி விட்டீரல்லவா. அந்த மோகினி அவதாரத்திலே அந்த காட்சியெல்லாம் கூட நமக்கு தெரிகிறது சரித்திரங்கள் எழுதிய ஏடுகளால். அப்படி அந்த மோகினி அவதாரத்தின் சிறப்பானது மிகவும் விசேஷமானது. சாதாரணமாக யாரிடமாவது எவற்றையாவது பெற வேண்டும் என்றால் அவர்களிடம் நாம் நல்ல முறையில் கேட்டால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். అశ్వమేధక్రతు దీక్షిత రామ, కాల నివేదిత సురపద రామ, అయోధ్య జన పాలక రామ,
प्रमोदनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।